நீங்கள் மௌத்தாகும் போது முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாதீர்கள். அல்லாஹு தஆலா அந்த மௌத்தை நம் எல்லோருக்கும் தர வேண்டும். மௌத்தாகும் போது எல்லாம் தெரியும். சுப்ஹானல்லாஹ், கெஞ்சுவோம், தொழுக மிஸ்ஸிங், உலகத்தில் பிசினஸுக்காக தொழுக மிஸ் பண்றோம், ஜும்மாக்கு லேட் ஆகி வாரம், ஜக்காத்துல பேணுதல் இல்லை, பிசினஸை டெவலப் பண்றதுக்காக வட்டி, ஒரு நோய் வருதுன்னா கடைசியில கொள்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு ஒரு மந்திரவாதிகளிடத்துல சூனியக்காரனிடத்துல போய் நிக்கிறோம். ஊருக்குள்ள விமர்சனம் செய்வார்கள் என்கிற பயத்தில கொள்கையை விட்டுட்டு ஒதுங்குறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த சிச்சுவேஷனிலையும் மௌத்து வரும். நமக்கு எழுதப்பட்ட தவணையில் நான் பெரிய சண்டியனாக இருக்கலாம், பெரிய டாக்டராக இருக்கலாம், பெரிய காசுக்காரனாக இருக்கலாம், திமிர் பிடித்த ஒருவனாக இருக்கலாம் ஃபிரௌனை போல. ஆனா எழுதப்பட்ட டைமுக்கும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்முடைய உயிரை கைப்பற்றும் போது எப்படி கைப்பற்றணும் என்றால், யா ரூஹத் தய்யிபா உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தி மினல்லாஹி வ ரிதுவான், நல்ல உயிரே அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய திருப்தியின் பக்கம் வெளியே வா என்று அழைக்க வேண்டும். மாறி அழைத்து விட்டால், யா ரூஹல் ஹபீஸா உஹ்ருஜி இலா சஹத்தி மினல்லாஹி வ அஸாப், கெட்ட உயிரே அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் அவனுடைய தண்டனையின் பக்கம் வெளியே வா என்று அழைத்தால் கத்துவோம். அந்த சவுண்ட் கேட்ட உடனே கத்த ஆரம்பிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி கத்துவோம்? ரப்பி லவுலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். கொஞ்சம் டைம் கொடுத்தாயா அல்லாஹ், நான் முந்தி இருந்த மாதிரி இருக்க மாட்டேன், வட்டி வாங்க மாட்டேன், ஜக்காத்து கொடுப்பேன், வாங்கி சொன்ன உடனே பள்ளிக்கு ஓடுவன், பெற்றோரை கவனிப்பன், மனைவிக்குரிய ஹக்க கொடுப்பன், கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன், அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடப்பேன், சுன்னாக்களை பேணுவேன், பித்அத் செய்ய மாட்டேன், ஷிர்க்குக்குள் போக மாட்டேன் என்று கத்துவார். ஆனா அல்லாஹ் சொல்லுவான், ஒருவருக்கு எழுதப்பட்ட தவணை வந்து விட்டால் ஒரு நொடி அவர் முற்படுத்தப்படவும் மாட்டார், பிற்படுத்தப்படவும் மாட்டார். இது அல்லாஹ்வுடைய சுன்னத், மாறாது. இது குர்ஆன்.